பேக் டு சவுத் ஸ்ட்ரீம். நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிமார்ட், பெங்களூர் ராமமூர்த்தி நகர்ல அமைஞ்சிட்டு இருக்க டிமார்ட்டுக்கு தான் பயணிக்க போறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவா இருக்க போது முழுமையா பாருங்க. டிமார்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு பெஸ்டா டிஸ்கவுண்ட் ரேட்ல நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்க முடியும் அப்படின்றத நம்ம முழுமையா அந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்ட்ரானப்பே ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு வந்து கிட்ஸுக்கு தேவையான இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், பிஸ்கெட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதை தாண்டி நம்ம முன்னாடி போகும்போது அடுத்தது உங்களுக்கு வந்து கிச்சன்ல உள்ள நம்ம சமையலுக்கு தேவையான இந்த மசாலா ஐட்டங்கள், பவுடர், இன்னும் சில்லி பவுடர், சாம்பார், ரசம் இந்த மாதிரி பவுடர் ஐட்டங்கள் நிறைய இருக்கும். பிளஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருக்கும். நீங்க பார்த்து பொறுமையா எடுத்தா நிறைய இன்னும் நம்ம லாபமா நிறைய விஷயங்கள் வாங்க முடியும் இங்க. அடுத்து வந்து பிக்கிள்ஸ், இந்த பாப்பாட் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க பார்த்து டிஸ்கவுண்ட் எது பெஸ்டா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து வாங்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு ஹேருக்கு தேவையான இந்த ஹேர் ஆயிலா இருக்கட்டும், ஷாம்புவா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க ஈவன் கோகனட் ஆயில் கூட பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ வச்சிருந்தாங்க. நிறைய சோப் எல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க தேவையானதை செலக்ட் பண்ணி வாங்குறது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து நம்ம துணி எல்லாம் துவைக்கிறதுக்கு தேவையான அந்த சோப்பா இருக்கட்டும், அந்த பவுடர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம பாத்ரூம்ல யூஸ் பண்ற அந்த ஸ்ப்ரேயா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த ஸ்மெல்லுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். லூஸ்ல வாங்குறதையும் நம்ம இங்க வாங்கிக்க முடியும். அரி, பருப்பு எல்லாமே நம்ம லூஸ்ல வாங்குறதெல்லாம் இங்க இருக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து நம்ம பர்ஃப்யூம், நம்ம பாடிக்கு யூஸ் பண்ற பாடி ஸ்ப்ரே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுத்தது நீங்க பாப்பீங்க. லேடிஸ் தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னும் அடுத்தது அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நிறைய இந்த டூத் பேஸ்ட், பிரஷ் அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும். அடுத்தது நிறைய கூல்ட்ரிங்க் ஐட்டங்கள், வீட்டுக்கு தேவையான பால், மில்க், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம இதெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்ப்போம். அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போகும்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரெஸ் மெட்டீரியலா இருக்கட்டும், கிட்ஸுக்கு தேவையான நிறைய டாய்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. முதல்ல எடுத்த உடனே பாத்தீங்கன்னா டிஷர்ட் ஜென்ஸுக்கு வந்து சரியா 99 ருபீல இருந்து இருக்கு. எல்லா சைஸும் உங்களுக்கு கிடைக்கும். 99 ருபீல ஒரு டிஷர்ட் அப்படின்றது நல்ல குவாலிட்டியில தான் வச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே 99 ருபீல கிடைக்கிற டிஷர்ட் தான். நிறைய வெரைட்டி, நிறைய கலர்ஃபுல் கலர்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப சூப்பரா நிறைய, நானே ஒரு 5 டிஷர்ட் எடுத்தேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸுக்கு தேவையான அந்த ஷார்ட்ஸ் ஐட்டங்கள் வச்சிருக்காங்க. அதுவும் வந்து 129ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுலயும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. 129, 150, 160 அந்த மாதிரி விஷயம். டிஷர்ட்டும் 99, 129 இந்த மாதிரி ரேட்ல நிறைய இருக்கு உங்களுக்கு. ஜீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 349 ரேட்ல இருந்து பாய்ஸுக்கு இருக்கு. எல்லா சைஸும் கிடைக்கிற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸ், டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ இதை கடந்து நம்ம முன்ன போகும்போது பாய்ஸுக்கு தேவையான அந்த பெல்ட் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது ஷர்ட்ஸ், அப்புறம் நம்ம ஃபார்மல் பேண்ட், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஹியூஜ் கலெக்ஷன்ஸே வச்சிருந்து, ஸோ நம்ம தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறது தான் நம்மளோட தேவை. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து 299, 399 அந்த மாதிரி ரேட்ல இருந்தே உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்து எடுக்கணும். நிறைய வச்சிருந்தாங்க கலெக்ஷன், அது பெஸ்டாவே இருந்தது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் இந்த மாதிரி விஷயங்களும் வச்சிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ ரொம்ப நம்ம பாடியை டைட்டா இருக்கிற மாதிரி உள்ள அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் அது. ஸோ அதுவும் நிறைய இருந்தது. கிட்ஸுக்கு தேவையான இந்த ஸ்பெக்ஸா இருக்கட்டும், பாய்ஸுக்கு அந்த மாதிரியும் இருந்தது. 49 ருபீல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுது. பாய்ஸுக்கு எல்லாம் 99 அந்த மாதிரி ரேட்ல இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அடுத்தது வந்து கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் கிட்ஸுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் இங்க பார்க்க முடியும். ஸோ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் 79 ருபீல இருந்து டிஷர்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும், ஷார்ட்ஸும் 79ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் வச்சிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. நீங்க பார்த்தா தெரியும், எல்லா கலர்ஸும் இருந்தது, டிசைன்ஸும் நிறைய இருந்தது. அதே மாதிரி பாய்ஸுக்கும் வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க நிஜமாவே. ஸோ எல்லாமே நம்ம தேடி கண்டுபிடிச்சு நமக்கு தேவையானது எதையோ அதை வாங்குறது தான் முக்கியம். இங்க வந்து டிஸ்கவுண்ட் எல்லாமே ஃபிக்ஸ்ட் ரேட்டு தான், டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்காது. 79 ருபீ அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இந்த இடத்துல வந்து பாய்ஸுக்கு தேவையான நிறைய ஷர்ட்ஸா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸான டிஷர்ட், இதெல்லாமே நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இடத்துல இருக்கும் ஆக்சுவலி. அடுத்தது வந்து குழந்தைகளுக்கான இன்னும் செப்பல்ஸ், அப்புறம் வந்து ஷூஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அடுத்தது வந்து பாய்ஸுக்கு இல்ல கேர்ள்ஸுக்கு அந்த மாதிரி தேவையான, அவங்களுக்கு தேவையான செப்பல்ஸ் எல்லாமே பிராண்டடும் இருக்கும், நான் பிராண்டட் இந்த மாதிரி இருக்கும். 119 ருபீல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு நமக்கு தேவையானது வாங்கணும். இங்கேயும் அப்படிதான். ஸோ நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. எல்லா சைஸும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி. ஸோ ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் இது. நம்மளும் ஒரு ஷூஸ், ஈவன் பேட்டா அந்த இதே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல ஆக்சுவலி நம்ம இங்க வாங்க முடியும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு தேவையான ஷாப்பிங் தான் இந்த இடம். ட்ரெஸ் அவங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. டிஷர்ட் இவங்களுக்கும் 99 ருபீல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சிருந்தாங்க.
நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் 99 ரூபி டிஷர்ட் தான். ரொம்ப சீப்பான ரேட்ல இருந்தது ஆக்சுவலி. அவங்களுக்கும் இந்த மாதிரி 99, 129 அந்த மாதிரி ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்சு மாறிட்டே இருந்தது. ஷார்ட்ஸும் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது, 99, 129 அந்த மாதிரி. ஜீன்ஸும் வந்து அதே மாதிரி நிறைய அவங்களுக்கு தேவையான நிறைய நைட் பேண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஐட்டங்கள் இருந்தது. அதை தொடர்ந்து நம்ம வந்து அவங்களுக்கும் ஜீன்ஸ் வந்து 349ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நிறைய யூனோ சைஸ் வச்சிருந்தாங்க. அடுத்தது நம்ம வந்து நிறைய இன்னர் வேர்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இருந்தது. அதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அதுவும் அப்படிதான். ஸோ ஃபிக்ஸ்டா 49 ரூபி, 39 ரூபி, 69 ரூபி இந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நிறைய வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையான நிறைய இந்த பேண்ட்ஸ், சுடிதார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மென்ஸுக்கு தேவையான அந்த இன்னர் வேரா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருந்தது. அதே மாதிரி இப்ப மழை காலம்ன்றதுனால இந்த ரெயின் கோட் மாதிரி அந்த விஷயமும் ஆக்சுவலி வச்சிருந்தாங்க, ஒரு பெரிய கலெக்ஷன்ஸ். அது அந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இந்த இன்னர் வேர் பிராண்டு, நான் பிராண்டடு எல்லாமே வந்து உங்களுக்கு வாங்க முடியும். இதெல்லாம் நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல் பார்த்துட்டு அடுத்து போகும்போது கிட்ஸுக்கு தேவையான நிறைய டாய்ஸ் கலெக்ஷன் ஒரு பெரிய லெவல்லே இருந்தது ஆக்சுவலி. ஸோ அங்கேயும் அப்படிதான். குழந்தைங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா ஒரு பில் அவங்க உண்டாக்காம விடவே மாட்டாங்க. அதை வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம பிளான் பண்ணி போறது ஒன்னா இருக்கும், அப்புறம் நம்ம வாங்குறது வேற ஒன்னா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நிறைய அதே மாதிரி நம்ம வந்து ட்ரிங்கிங் பாட்டில் அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும், அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ், சாமி சிலைகள், பூஜை ரூம்ல வைக்கிற சில விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான இந்த பாத்திர வகைகள், அப்புறம் பிளேட்டு கப்பு அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், அதுவும் நிறைய கலெக்ஷன்ஸ் நல்ல டிஸ்கவுண்டட் ரேட்ல இருந்தது ஆக்சுவலி. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போகும்போது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பேக் கலெக்ஷன் வந்து ரொம்ப நிறைய வச்சிருந்தாங்க. 80% டிஸ்கவுண்ட்ல இருந்தே உங்களுக்கு இருந்தது. ஸோ விச் மீன்ஸ் லைக் ஒரு 2000 ரூபியில உங்களுக்கு ஒரு நல்ல பிராண்டடான பேக் வாங்க முடியும். அதை தொடர்ந்து நம்ம வந்து கர்டன்ஸா இருக்கட்டும், வீட்டுக்கு நம்ம ஜன்னல் டோருக்கு எல்லாம் போடுறதா இருக்கட்டும், பெட்ஷீட்டா இருக்கட்டும், பிளாங்கெட்டா இருக்கட்டும், எல்லாம் 99 ரூபியிலே பிளாங்கெட் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுது. ஸ்கூல் பேக், அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அவங்களுக்கு புக்கும் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் ரேட்ல ஆக்சுவலி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நிறைய பென்னா இருக்கட்டும், பென்சில் எல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் தேவையானது வாங்க முடியும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ணாடி கிளாஸுகள், அப்புறம் வந்து பிளேட்ஸு, கப்பு எல்லாம் அந்த நம்ம பால் குடிக்கிறதுக்காக அந்த இதுக்கு தேவையான அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லா அதுவும் நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்ம வாங்க வரும்போது ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம வாங்க வந்திருப்போம். ஒரு 500 ரூபாய்க்கு வாங்க வந்தா நம்மளோட பில் 5000 ரூபாய் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. நம்மளும் வந்து அட்ராக்ட் பண்ணி கண்டிப்பா நம்ம வாங்கிடுவோம். ஸோ பில்லிங் ஏரியா நம்ம எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் க்ரௌடடா தான் இருக்கும். எஸ்பெஷலி சாட்டர்டே சண்டே கண்டிப்பா போயிடாதீங்க, ரொம்ப க்ரௌடா இருக்கும். வீக் டேஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். பார்க்கிங் வந்து ரொம்ப பெரிய அளவுல வச்சிருக்காங்க, இருந்தாலும் ஃபுல்லா தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்கிங். ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வந்து தெரிஞ்ச அளவுல உள்ள போறதும் தெரியாது, நம்ம எப்போ வெளியே வரோம்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டைம் நம்ம உள்ள கன்சியூம் பண்ணிடுவோம். ஸோ அமேசிங்கா இருந்தது. ஒட்டுமொத்தமா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நிறைய இருந்தது. ஸோ நம்ம பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவம். நீங்க ஆல்ரெடி டிமார்ட் போனீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. இன்னொரு வீடியோ பதில சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.